வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் தான் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர்லாம் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் பண்ணது பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. சிஎஸ்ஓடைய வேல்யூஷன் செல்ஃப் வேல்யூஷன் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்காது, சரிங்களா? ஏன்னா வேல்யூஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப் தான் சிஎஸ்ஓ எல்லாமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளி மாணவனாகட்டும் தனியார் பள்ளி மாணவனாகட்டும் அவன் எப்படி எழுதியிருக்கான், எழுத வந்து எப்படி முயற்சி பண்ணிடுறான், அதை பேஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணி தான் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பேப்பர் வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க, ஃபெயில் போட மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபெயில் பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து கிடையாது. ஸ்டூடெண்ட் ஓரளவுக்கு எழுதியிருந்தால் அவனை எப்படியாவது பாஸ் பண்ணுறதுக்கு வழி தான் பண்ணுறாங்க, சரிங்களா? அவன் எல்லாம் கரெக்டாக எழுதி 1 மார்க்கில் எழுதி எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தா ஸோ அங்கங்கே 1 மார்க் 1/2 மார்க் போட்டு பாஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷனாலே ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரேஸ் மார்க்லாம் சோஷியல் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நடந்த வேல்யூஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து வந்திருக்கு. ஏன்னா 1 மார்க் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தனால. சயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்திருக்கு. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 98, 99 அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு. ஏன்னா மேக்ஸில் ஒரு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் மார்னிங்கே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்தேன். 21/4/2025 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏயோட வேல்யூஷன் வந்து 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 22ஆம் தேதி நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூஷன் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான அப்டேட் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பொறுத்த ஸோ ஏற்கனவே இந்த நியூஸ் பேப்பர் கண்டிங்குமே வந்துச்சு. 10th சோஷியல் சயின்ஸில் ஒரு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக கேட்டிருக்காங்க, அதை அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே வந்து மார்க் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு எர்டம் பிழை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி டிஜியோட வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025 ஆன்சர் கீ எர்டம் சோஷியல் சயின்ஸ். ஸோ இதில் 4th 1 மார்க் வந்து நீங்கள் எழுத ட்ரை பண்ணாலே 1 மார்க் வந்து கிரேஸ் மார்க், ஒரே ஒரு கருணை மதிப்பெண் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? தமிழ் மீடியத்துக்கும் விடை எழுத முயற்சி செய்திருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது கொஸ்டின் அட்டன் பண்ணி நீங்கள் எதாவது எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் இப்போ மீடியா சேனல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. 10ஆம் வகுப்பு சமூகவியலில் 1 மதிப்பெண் தர ஆணை. 10ஆம் வகுப்பு சமூகவியல் தேர்வில் 1 மதிப்பெண் வினாவில் 4வது கேள்விக்கு விடை எழுதியிருந்தால் 1 மதிப்பெண் வழங்கப்படும். அரசு தேர்வுகள் துறை இயக்கம். கேள்வியில் இருந்த வாக்கியங்கள் முரணாக உள்ளதால் மதிப்பெண் வழங்க ஆசிரியர் கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு தற்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வினாவுக்கு வந்து 1 மதிப்பெண் கிரேஸ் மார்க் வந்து வழங்க சொல்லி அஃபிஷியலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சர்க்குலர் வந்து கொடுத்துட்டாங்க. இதான் அந்த இது கிரேஸ் மார்க். 10ஆம் வகுப்பு சமூகவியல் தேர்வில் 1 மதிப்பெண் வினாவில் 4வது கேள்விக்கு விடை அளித்திருந்தாலே 1 மதிப்பெண் வழங்க தேர்வுத்துறை உத்தரவு. அந்த ஜோதிபாய் புலே தொடர்பான கேள்வி வாக்கியங்கள் முரணாக இருப்பதால் ஆசிரியர்கள் கோரிக்கை ஏற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சோஷியல் நமக்கு போனஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோஷியல் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து லிபரல் தான். இந்த சிஎஸ்ஓ செல்ஃப் வேல்யூஷனாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ரொம்ப லிபரலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சயின்ஸுக்கும் சோஷியலுக்கு தான் கொடுத்தாங்க, மேக்ஸுக்கும் வரல. அதே மாதிரி இங்கிலீஷு தமிழுக்கு எதுவும் வரல. ஸோ மேபி நாளையிலேருந்து சென்டம் மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கீ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். எஸ், தமிழுக்கான ஓவரால் கீ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க எல்லாம். ஸோ ஆல்ரெடி கீ ஆன்சரை அப்டேட் பண்ணிட்டேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் பிழைகள் கண்டிப்பாக வந்து பார்க்குறாங்க. பிழைகள் இருந்துச்சுன்னா மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா குறைக்கப்படுது. ஸோ இந்த டைம் 1 மார்க் எல்லாமே புக் பேக் கேட்டதுனால எல்லோரும் 1 மார்க்கில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண இந்த கீ ஆன்சர் வச்சு தான் வேல்யூஷன் எல்லாமே நடந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, மார்க்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு. இதில் சயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூரான் வந்து நிறைய பேர் கம்மியாக எழுதியிருக்கிறதுனால நியூரானுக்கு வந்து மார்க் வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஆல்ஃபா பீட்டா காமாலாம் 2 பாயிண்ட் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 4 பாயிண்ட் வந்து எழுதியிருந்தால் தான் ஃபுல் மார்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து தமிழுக்கான கீ ஆன்சர். ஸோ இங்கிலீஷுக்கு
எஸ், இது இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர். டைரக்டட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025க்கான இங்கிலீஷ்க்கான கீ ஆன்சர். ஸோ கீ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி கீ ஆன்சர்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரஃப் ட்ராஃப்ட்டு, ஃபேர் ட்ராஃப்ட்டு இது எல்லாத்துக்குமே ஃபுல் மார்க் தான் கொடுக்குறாங்க. யாருக்கும் வந்து மார்க் வந்து குறைக்கல. அதே மாதிரி நோட் மேக்கிங்கு, இன்ஸ்ட் டெவலப்மெண்ட்டு இது எல்லாத்துக்குமே ஃபுல் மார்க் தான் கொடுக்குறாங்க. நான் வேல்யூஷன் பண்ண வரைக்கும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல் மார்க் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபுல் மார்க் கொடுத்தா தான் இங்கிலீஷ்லாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வேல்யூஷன் எல்லாமே நடந்துச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ஃபுல் மார்க் தான் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த ப்ராடக்ட்டு, அதே மாதிரி இமேஜ் விஷுவல்ஸ் இருக்கணும், அதே மாதிரி அட்ரஸ்ஸு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ஃபுல் மார்க் தான், லெட்டர் ரைட்டிங்கும் ஃபுல் மார்க் தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸ் எழுத ட்ரை பண்ணியிருந்தாலே மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சரிங்களா, இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸ்க்கான கீ ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். ஸோ மேக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் கொடுத்த மாதிரி தெரியல. ஸோ மேக்ஸில் இந்த டைம் 99, 98 அந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இன்டீரியர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி ஃபார்முலாக்கெல்லாம் மார்க் கொடுத்துருக்காங்க. கிராஃப் ஜாமெட்ரிக்கு மார்க் வந்து யாருக்கும் ரெடியூஸ் பண்ணல. மார்க்கெல்லாம் ஃபுல்லாக தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத தேவையில்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சில பேர் எழுதியிருந்தாங்க, அதை அடித்து தான் விட்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையே கிடையாது, டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ இதான் ஆன்சர் கீ. ஸோ ஆன்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸ்க்கான கீ வந்து இது. மேக்ஸ் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸில் 35 எடுத்து தான் பாஸ். அதனால் அங்கேயும் இங்கேயும் மார்க் கொடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கான ஆன்சர் கீ. சயின்ஸ் வேல்யூஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் 1 மார்க்கில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 11 மார்க் தான் எடுத்திருந்தாங்க. இந்த ஒரு 1 மார்க் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் December 1. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் தான். ஸோ 2 மார்க்குக்கு கரெக்டாக மார்க் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் 4 மார்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 4 மார்க்குங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதியிருந்ததுனால மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ ஆல்பா பீட்டா காமாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எனி 4 பாயிண்ட் வந்து எழுதுனா போதும். ஸோ 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்டோட நிறைய பேர் நிறுத்தினால மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகோட்ரா லா, அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு, லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன். ஸோ இந்த 2 பாயிண்ட் இதெல்லாம் 2 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வேல்யூஷன் போகுது. நியூரான் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சைட்டான் டென்ட்ரைட்ஸோடு அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க. ஆக்சான் வந்து பார்த்தோன்னா எழுதலை, அதனால் 3 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்சிக்வன்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன் 2 மார்க்கு, ப்ரிவென்ஷன் சாயில் எரோஷனுக்கு 2 மார்க்கு. எனி 2 ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எதனா போதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் வேல்யூஷன் போயிட்டுருக்கு சயின்ஸு. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுற வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்து பேப்பர் எடிஷன் கேம்ப் எப்படி வந்து வேல்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க, மார்க் அலாட்மெண்ட்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து எய்தர் ஆர் சாலிடே கேஸ் எழுதுனா 1 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. 2ல் ஏதாவது ஒன்று எழுதினாலும் 1 மார்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரோமோசோம் டயக்ராம் போட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சொமேட்டிக் ஜீன் தெரப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக எழுத சொல்லியிருக்காங்க. சோஷியல் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதுக்கு கிரேஸ் மார்க்கு இந்த 4வது கொஸ்டின் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதி அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோஷியல் ஆன்சர் கீயும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து பேப்பர் எடிஷன் கேம்ப் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஇயோட வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே வந்து எப்படி பேப்பர் எடிஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி 1 by 1 நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இன்றைக்கி 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் நடந்த ஓவரால் அப்டேட் தான் இது. இங்கிலீஷும் அப்டேட் கொடுத்துட்டேன். கீ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் 10ஆம் வகுப்பு விடைத்தாள்கள் எப்படி திருத்தப்படுதுன்னு சொல்லி லைவ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுப்பேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டைம் லைன் பாருங்கள் எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா மேப் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க, மேப் மார்க் பண்ண சொல்லி. ஸோ இப்படி தான் வேல்யூஷன் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாம் 1 by 1 வரும். மேப் பாருங்கள் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ தமிழ்நாடு அவுட்லைன் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட்
பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2025 ஓவராலாக வேல்யூஷன் கேம்பில் இன்றைக்கி சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷனுக்கான அப்டேட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.